வணக்கம் என் தாயக உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சோன்னா செம்மணி சித்துப்பாத்தி மைதானத்திலேயும் மைதானத்துக்கு அருகாமையில் இருக்கிற வளைவு என்று செம்மணி சந்தி என்று சொல்லப்படுகிற செம்மணி சந்தியிலேயுமே நின்று கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று செம்மணியில் நடந்த கொலைகளுக்கு எதிராக செம்மணிக்கு நியாயம் கேட்டு, செம்மணியில் புதையுண்டவர்களின் நியாயம் கேட்டு சர்வதேச கிறிஸ்தவ ஒன்றியம் நடாத்தும் இந்த ஒரு மௌனமான ஆர்ப்பாட்ட பேரணியில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்த முன்வந்தவர்கள் கிறிஸ்தவ மதகுருமார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே மதகுருமார்களின் போராட்டத்தை கொச்சப்படுத்தும் முகமாக அல்லது சமய நல்லிணக்கத்துக்கு இடையூறு விளைவிக்கும் முகமாக ஒரு RSS சேர்ந்தவர், அதாவது நான் நினைக்கிறேன் பிரகசோ கூறியிருந்தார்கள், சச்சிதானந்தம் மரவம்புலோ சச்சிதானந்த கூறியவர் அவர் என்றும் அவருடைய பேர் தமிழ்மாறன் என்றும் அவர் ஒரு அரச உத்தியோகத்தர் என்றும் அறிய முடிகிறது. அந்த வகையிலே ஒரு கத்தோலிக்க மதகுருக்கள் இந்த இடத்திலே செம்மணியில் புதையுண்ட எங்கள் உறவுகளுக்காக நியாயம் கேட்கும் ஒரு போராட்டத்தை, முக்கியமாக சொல்ல போனால் சிங்கள சகோதர பாதர்கள், அதாவது சிங்கள மொழி பேசுகிற குருவானவர்களே இங்கே அதிகமாக இருந்தார்கள். ஆயர்கள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அதை குழப்பும் வகையாக, குழப்பும் நோக்கத்தோடு அந்த நபர், RSSக்குரிய நபர், அதாவது நான் பெயர் குறிப்பிட்ட நபர் மரவம்புலவு சச்சிதானந்தத்துக்குரிய நபர் என்று கூறப்படுகிறது. அவர் ஒரு குந்தகம்பிழை கூட இடையில் புகுந்து அந்த போராட்டத்தை குழப்ப முற்பட்டதை நாங்கள் இந்த காணொலியில் தர இருக்கின்றோம். அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள். இதுதான் நீங்கள் ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை இல்லை, நீங்கள் சைவ கோயிலில் நின்று செய்கிறது சொல்கிறது. அது மனமத்துவமாக்குறாங்க. இதில் செய்கிறது சரிதானே? தேசிய திட்டம் வந்து 1000 பேர். அங்கே அங்கே எடுத்தானே எடுத்துருப்பான். சிவன் சிவன் கோயிலுக்கு போட்டு கொண்டு களத்தில் வச்சு
අපි මෙතන ඉඳලා please come. எல்லாரும் நாங்க இங்கால வந்தோம்னா இங்கால இருந்து நாங்க ஒரு இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் கிறிஸ்தவ திரு அவைகளையும் இணைத்து அரசோடு இணைத்து பணி செய்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை சேர்ந்த 12 திரு அவைகளினுடைய தலைவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். குறிப்பாக செம்மணி புதலிகுழியினுடைய ஆழம் அறிந்தவர்களாக பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நீதி எப்போதும் எந்த விதத்திலும் தடைப்படாமல் தொடர்ந்தும் அது தேடப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் நீதி தேடிய பயணமாகவும், முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களோடு எங்களுடைய அடையாளத்தை கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பையும் இறைமக்களாக நாங்கள் அவர்களுக்கு என்ன விதத்திலே உதவி செய்யலாம், அடையாளப்படுத்தலாம் என்கின்ற நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த நாளிலே வந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற திரு அவை தலைவர்கள், இந்த பிராந்தியத்தை சேர்ந்த குறுமுதல்வர்கள், சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய தலைவராக செயற்படுகின்ற வணக்கத்துக்குரிய பேராயர் நிஷாந்த பெர்னாண்டோ அவர்கள் இதை குறித்து சிங்கள மொழியில் கூறி ஒரு மௌன பிரார்த்தனையையும் தொடர்ந்து ஒரு பிரார்த்தனையையும் எங்களுக்கு ස්ථානයට චෙම්මනී සුසාන නෝමි ස්ථානයට අපි පැමිණියේ අප ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි මණ්ඩලයේ සභා නායකතුමන්ලා වශයෙන් ඒ වගේම මේ ප්‍රදේශයේ අප නිකායන් නියෝජනය කරන ගෞරවනීය පූජිතතුමන්ලා පූජිතතුමියන්ලා සමග අපි එක්තරා දුරකට මේ සහජීවනයේ ගමනක් ලෙස අපට හරි අවබෝධයක් ලබා ගැනීම පිළිබඳවත් ඒ වගේම මේට පීඩාවට පත් සිටින ජනතාව සමග ඔවුන් සමග එක්කාසු වීමටත් විශේෂයෙන්ම අප මීට සත කිහිපයකට ප්‍රථම ජාතික ක්‍රිස්තියානි මණ්ඩලයේ සභානායකතුමන්ලා චෙම්මනී ස්ථානය පිළිබඳව විශේෂ ප්‍රකාශනයක් කරනු ලැබුවා. භාෂා තුනෙන්ම මෙතනදී බලාපොරොත්තු වෙන්නේ මේකේ සත්‍ය තොරතුර හරියට ලෝකයට අප ජනතාවට රටවාසීන්ට දැනගෙන ඒ අවබෝධ කරගෙන එයාලට ඉගෙන එයාලගේ මූලික මිනිස් අයිතියක් ලෙස අප ශුද්ධ බයිබලයේ වගේම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උතුරුව සමාජයේ සාධාරණත්වය වෙනුවෙන් මෙලෙස සිටි ආගමික නායකයෙක් ලෙස අපද මේ වේදනාවට පත් සිටින ජනතාවගේ සත්‍ය තොරතුරු ව්‍යවහාරික ජීවිතය කවුද විස්තර කියලා හරියට අවබෝධ කරලා අනාවරණය කරගන්නට උන්ට අවස්ථාව උදා කරන්නට ඔවුන් හා සමග අප යාඥාව තුළින් දෙවියන් වහන්සේට අපි යාඥා කරනවා සේම අප මනුෂ්‍යයන් ලෙස අපගේ මේ පැමිණීම ඒ සංකේතයක් ලෙසයි අපි අද මේ ස්ථානයේ පැමිණෙන්නේ. Followed by the prayer by the Bishop of Kurunagala, the chairperson of NCC. මේ මොහොතේ වහන්සේගේ පාද පාමුල ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්
අදෙදා ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව සමාජය විසින් ඝාතනය කරගෙන මිනිසුන් වහන්සේව සොහොනක් දැරුවා. නමුත් වහන්සේව මානවන්ගෙන් උත්ථාන වන්නට සත්‍ය න්‍යායගානක වහන්සේ විශේෂයෙන් අපි මේ වහන්සේගේ පාදුකාමයට මේ ස්ථානයේ රැඳෙමින් වහන්සේගෙන් ක්‍රියාය දෙනවා. මේ සම්බන්ධ දුකට වේදනාවට පත්ව සිටින සෑම කෙනෙකුට සැනසීම සමාදානය අපි ආයදින අතර යුක්තියේ සාධාරණත්වයේ සංවිධානයේ මෙහි සැබෑ තොරතුරු අවබෝධ කරගෙන විශ්වාසගෙන මෙම ජනතාවට ඥාති පිළිබඳව ස්වාමීනි හරි අවබෝධයක් ලබා ගන්නට ඉදිරියේදී සියලුම බලධාරීන්ට වහන්සේගේ ප්‍රඥාව නැරඹීම විශේෂයෙන්ම වහන්සේ එයාගේ කඳුළු පිස දක්වා වේදනාවෙන් සිටිනායි මෙය පිළිබඳව සත්‍යවාදීව සෑම කෙනෙකුට ක්‍රියා කරන්නට එවෙනුවෙන් කැපව සැබෑ තොරතුරු ලබා ගැනීමට වහන්සේ සැලසුවා. වහන්සේගේ සුද ඈතක සැනසීලා හස්තයට ජීවන අතර සිටින සෑම කෙනෙකුට ස්වාමීන් සාධාරණ සත්‍යතික என்ற ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருந்த போது யாழ் கிறிஸ்தவ ஒன்றியம் அதனுடைய சகல ஏற்பாடுகளையும் எங்களுக்கு இந்த இடத்திலே செய்து கொடுத்து இந்த விசிட் எங்களுடைய இந்த பயணம் அமைய வழிவகுத்ததற்காக நாங்கள் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கும் செயலாளர்களாக செயல்படுகின்ற அர்ப்பணி ஞானரூபன், அதனுடைய தலைவராக செயல்படுகின்ற பேராயர் பத்மதாரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல மற்றைய வசதிகளுக்கும் எங்களோடு தோளோடு தோளுக்கு உதவி செய்த சிஏசிஎம் திருச்சபையினுடைய தலைவர் அர்ப்பணி தேவகுணானந்தன் ஐயா அவர்களுக்கும் யாழ் குழு முதல்வர் எஸ்பிடி செல்லன் ஃபாதர் அவர்களுக்கும் அவருடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் பிற்பாடு நாங்கள் அந்த வங்கியினுடைய அணையாதீபம் இடத்துக்கு நாங்கள் சென்று அங்கு நாங்கள் அமைந்திருந்து மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்க ஆய்ச்சினாங்க. அரிய வாங்க பின்னுக்கு வாங்க ஐயோ பின்னுக்கு வாங்க நல்லா யாரு தம்பி
that he's trying to say that now the human beings, no, that's what yesterday. கூடிய உறவுகளை இணைத்து நீதி கேட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். මම නිශාන්ත ප්‍රනාන්දු රජගුරුතුමා ලංකා සභාවේ කුරුණෑගල දියෝකිසි රජගුරුතුමා එමෙන්ම
ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි මණ්ඩලයේ සභාපති රජගුරුතුමා ලෙස කටයුතු කරනවා. අද දින අප මෙම චෙම්මණි සුසානපුර ප්‍රදේශයට අපි පැමිණෙන්නට මූලික හේතුව වුණේ අප ජාතික ක්‍රිස්තියානි මණ්ඩලයක් වශයෙන් ශ්‍රී ලංකාවේ බොහෝ කිතුණු නිකායන් නියෝජනය කරන නායකයින් ලෙස අප මෙතනට රැස් වෙලා සිටිනවා. එම නායකයින් මෙන්ම අපගේ නිකායන් නියෝජනය කරන ගෞරවනීය දේවගතිතුමන්ලා, ගිහිගතිතුමියන්ලා සහ ගිහි ජනතාවක් ලෙස අප දැන් සති කිහිපයකට පෙර මේ චෙම්මණි පිළිබඳව විශේෂ ප්‍රකාශනයක් භාෂා තුරෙන්ම නිකුත් කරනු ලැබුවා. එහිදී අපි සහජීවනයේ ගමනක් ලෙස අප මේ ආකාරයෙන් උතුරට පැමිණලා අප මේ සිද්ධියට භාජනය වෙච්ච සිදුවීමට සම්බන්ධ ඒ ජනතාව සමග ඔවුන්ගේ සිතුවිලි කල්පනාවන්, ඔවුන්ගේ වේදනාව බෙදා ගැන්වීමත් සමගම මෙම කටයුත්තේදී විශේෂයෙන්ම සත්‍ය සිදුවීම් සොයා බලලා එවැගේම බලය හිමි එවැගේම ඒට ක්‍රියාත්මක වීමට නියමිත පුද්ගලයන් ඒ කාර්ය හරියට සිද්ධ කරන්නට කියලා අප මතක් කර සිටින්නට තමයි අපි කරන්නේ. එතකොට යුක්තිය සාධාරණත්වය වෙනුවෙන් අපගේ ස්වාමීන් වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ නිරතුරුවම පෙනී සිටියා. ශුද්ධ බයිබලයේ පුරාවටම එය තමයි අපිට දකින්නට තිබෙන්නේ මානව විමුක්තිය පිළිබඳව. ඒ නිසා මානව විමුක්තිය වෙනුවෙන් ක්‍රියා කරපු ආගමික නායක ශාස්ත්‍රඥ වහන්සේගේ ජේසුගේ අනුගාමිකයින් ලෙස අපගේ මූලික බලාපොරොත්තු වෙන්නේ මෙහි සත්‍ය සොයා ගන්නට අවස්ථාව උදා කරන්න කියලා. මන්ද ජේසුස් වහන්සේවත් ඝාතනය කරා. ජේසුස් වහන්සේව ඝාතනය කරලා සොහනක් තුල තැන්පත් කරත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේව උත්ථාන කිරීමෙන් සත්‍ය ජය ගන්නට සැලැස්සුවා. ඒ නිසා මේ සැකය තුල සිටින, වේදනාව තුල සිටින මේ පවුල් වලට ඒ සත්‍ය සොයා ගන්නට අප සියලුම බලධාරීන්ට අපි මතක් කර සිටින්නේ ඒ වෙනුවෙන් ක්‍රියාත්මක වෙන්න, ඒ වෙනුවෙන් ඔබ අවංකව ඒ පිළිබඳ කැප වෙන්න, ඔබට ඒ අවංකව කැපවීමේදී ක්‍රියා කිරීමේදී අප කිතුණු ආගමික නිකායන් ලෙස, මොකද අප නියෝජනය කරන මෙම ආගමික නිකායන් මුළු ලෝකයේ පුරාම විසිරලා සිටින ආගමික කණ්ඩායම්. ඒකට අපේ පැත්තෙනුත් යම් සහායක් අවශ්‍යද, ඒ අවශ්‍යතාවයේදී අපටත් සපයන්නට හැකිය කියලා මතක් කරනවා. ශේම මෙය වැඩි කාලයක් පුරාවට විහිදී යන්නට නොදී මෙය යම් කිසි කාල සීමාවක් තුළ මේ කාර්ය නිසි තාක්ෂණික විද්‍යාත්මක තොරතුරු මත ක්‍රියාත්මක වෙලා එය තොරතුරු එළි දක්වන්න කියලා මතක් කරන්නට. ඒ නිසා අප මෙසේ රැස්ව සිටින්නේ ආගමික කණ්ඩායමක් ලෙස, ජාතික ක්‍රිස්තියානි මණ්ඩලයට අයත් පිරිසක් ලෙස එය යුක්තියේ දෙවියන් වහන්සේගේ නාමයෙන්, ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේ කාර්ය සත්‍ය තොරතුරු සොයාලා මේ සොවින් තැන වෙන ජනතාවට සැනසෙල්ලක් ගෙන දෙන්නට කියලා. බොහොම ස්තුතියි. சுஜிதர் சிவநாயகம். நான் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய பொது செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய 12 பிரதான கிறிஸ்தவ திருச்சபைகளினுடைய தலைவர்களாக இந்த இடத்திலே கிறிஸ்தவர்களை, இலங்கையிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சித்துப்பாத்தி செம்மணி வேணது பிள்ளைகளினுக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த வருகையினுடைய நோக்கம், இந்த அவலத்தினாலே, இந்த படுகொலையின் அவலத்தினாலே பாதிக்கப்பட்ட நம்முடைய உறவுகளினுடைய நீதி தேடிய ஒரு பயணமாகும். இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமாக உலக திருச்சபைகளினுடைய தொடர்புகளில் நாங்கள் இயங்கி வருகின்றோம். இதற்கு முன்பு நாங்கள் பலவிதமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றோம். ஆனால் இது முதல் தடவையாக மக்களோடு மக்களாக இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய துக்கத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல,
எதிர்காலத்திலே நாங்கள் எவ்வாறு ஒன்றாக இணைந்து இந்த நீதி தேடுகின்ற பயணத்திலே செயற்பட முடியும் என்பதை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அறிக்கைகளிலே நாங்கள் பிரதானமாக 2 விடயங்களை தெரிவித்திருக்கின்றோம். ஒன்று, இந்த மனித புதைகுழி, செம்மணி மனித புதைகுழியும் இதனோடு தொடர்புடைய மனித மீறல்களினுடைய சம்பவங்கள் தொடர்பாக மற்றைய மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்திலும் பார்க்க சிங்கள மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்தினுடைய குறைபாடை குறித்து நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களிடத்திலே இலங்கை நீதியை தேடி முடியாத ஒரு நிலையில் இலங்கை தற்போது இருக்கின்றது என்பதை நாங்கள் பேராயர் வேலுப்பிள்ளை பத்மதயாளன், தென்னிதிருச்சபை யாழ் ஆதீனத்தின் பேராயர், அத்தோடு யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் நடப்பாண்டு தலைவராக பணியாற்றி வருகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தோடு இணைந்து யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு விழிப்புணர்வையும், அது மட்டுமல்ல மக்களோடு உடனிருத்தலையும் நாங்கள் வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த அடையாள நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம். கடந்த மாதம் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியமாக இந்த பொறுப்பு குரலுக்கான ஒரு அறிக்கையினை நாங்கள் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் எல்லா மீடியாக்களையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். காரணம் என்னவென்றால், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பான நீதி நியாயம் என்பது எழுத்தளவில் அல்ல, செயலளவில் செயல்பாட்டளவில் இடம்பெற வேண்டும். மக்களுக்கு உண்மையான நீதி நியாயம் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய கண்ணீர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய பார்வை. இனிதான் திருமறை கூறும் கடவுள் விடுதலையின் கடவுள். நம்மை தேடி வந்த ஆண்டவர் மானுட உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர். அந்த வெளிப்பாட்டை நாங்கள் செயல் வடிவில் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கடந்த சில வாரங்களாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி இன்றைய நாளிலும் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினரும் இணைந்து அனைத்து திருச்சபை தலைவர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நாம் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு சர்வதேச பொறிமுறையினூடாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான கண்ணீருக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அவா. அந்த நோக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். அவை அனைவரையும் உள்ளடக்கி அந்த மக்களோடு இன்று நாங்கள் இருக்கின்றோம். அந்த மக்களுடைய ஆதங்கங்கள் உண்மையில் வெளிக்கொணரப்பட்டு தற்போதைய அரசாங்கம், நாம் ஒரு சில அரசாங்க தலைவரோடு பேசியிருக்கின்றோம், நிச்சயமாக இன்னும் பொறுப்பு குரலில் அவர்களும் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்து உண்மையான நீதி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வேண்டுகின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் கூடியிருக்கின்ற இந்த மீடியாக்கள், சமூக வலைத்தளங்கள் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அது எங்கள் ஆவல் வாஞ்சை. நன்றி.